மீண்டும் குளோபல் ஃபயர் டெலிவிஷன் நெட்வொர்க்கு கூடாக உங்கள் அற்புதத்தின் நேர நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதையிட்டு கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தெய்வம். வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகத்தில் மனிதனாக உலகிற நாட்களில் அவர் எங்கும் நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார்னு சொல்லி, இந்த நாளிலும் கூட அவரை தேடுகிற, அவரை அண்டிக் கொள்ளுகிற, அவர் நோக்கி பார்க்கிற, அவர் நோக்கி கூப்பிடுற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கும் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அந்த வேளையிலும் கூட அருமையான சகோதர சகோதரியே, ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாய் கலக்கத்தோடு கூட திகிலோடு கூட இது எப்படி ஆகுமோ, இது எப்படி முடியுமோ, இதோட முடிவு எப்படியா இருக்குமோன்னு சொல்லி ஒரு வேதனையோடு கண்ணீரோடு கவலோடு அனுப்பி இருந்தால் உங்களை வாத்துத்தான் ஆண்டவர் ஒரு வாக்கு சொல்லுவார். ஏசாயா 54:4 பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. சகோதரி, உங்களை பார்த்து தான் ஆண்டு சொல்லுவார், நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. சகோதரா, நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நீங்க பயப்படுற மாதிரி எந்த ஒரு காரியமும் உங்களோட வாழ்க்கையில சம்பவிப்பதே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி போடுவார். நீ பயப்படாதே, நீ வெட்கப்படு சொல்ற மாத்திரம் இல்லை. ஏசாயா 61:7 சொல்லும்போது சொல்லுகிறார், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ஹல்லேலூயா! எவ்வளவு நல்ல ஆண்டவர். நீங்க வெட்கப்பட மாத்திரம் சொல்லல, ஒரு வெட்கத்துக்கு ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் வெட்கப்பட்டு போய் இருந்தீங்களா என்றே சொல்லுறார் ஆண்டவர். ஒரு வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் பெறுவோம். ஹல்லேலூயா! எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர். யாருக்கு ஆண்டவர் அந்த வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கொடுக்கிறார்? இதுல வாசிச்சு பாருங்க. யோவேல் 2:26 எப்படி சொல்லுகிறது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்து ஒரு தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:12 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுக்க வார்த்தையில வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்திருப்பீர்களா இருந்தால், உடைய இருதயத்தில் இடம் கொடுத்திருப்பீர்களா இருந்தால், அவர் இலவசமாய் கிருபையா கொடுக்கிற அந்த பாவம் என்னும் நிச்சயத்தை பெற்று அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தோட வாழ்க்கையில பெற்றிருப்பீர்களா இருந்தால், அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனங்கள் அவளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரிவான சோராசரியே, அவரை நம்புகிறவர்கள், அவரை அண்டிக் கொள்ளவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. யோவான் 11 மார்த்தாள் மரியாளை குறித்து வாசிக்கிறோம். அவருடைய சகோதரர் லாசரு வியாதிப்பட்டதான வேளையில ஆண்டவரை இயேசுக்கு செய்தி அனுப்புகிறார்கள். அவர் வேற 4 நாட்கள் தாமதமாகிற வேளையில பிரியமானவர்களே லாசரு மரித்து போய் விடுகிறார். அந்த வேளையிலுடைய சிலுவை கண்டித்து அவர் சிந்தித்து பாருங்க. ஜனங்கள் எல்லாம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கீங்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசித்தார், அன்பு கூர்ந்தாரே. மார்த்தாள் மரியாள் கூட சொல்லும்போது சொல்லுகிற, ஆண்டவரே நீர் வியாதிப்பட்டிருக்கும் போது நீ வந்திருந்தால் ஆண்டவரை லாசரை சொஸ்தமாக இருப்பீரே என்று சொல்லி சொல்வார்கள். நீர் 2 பேருடைய வார்த்தை அதுவாதான் இருக்கிறது. நீர் இங்கே இருந்திருப்பீரான ஆண்டவர் லாசர் மறித்திருக்க மாட்டார் என்பது வார்த்தையாக இருக்கிறது. ஆடலும் கூட பிரியமானவர்களே, 4 நாட்கள் தாமதமாக வந்திருந்தாலும் கூட அந்த வேளையிலுமாய் தன் நேசித்த, தன்னை அன்பு கூர்ந்த, அதிகமாக லாசர் மரித்து போன நிலைமையில 4 நாட்கள் தாமதம் வந்தாலும் கூட மரித்து போன லாசர் உயிரோடு எழுப்பி பிரியமானவர்களே இந்த இடத்தில் வாய்ப்பிரிமானே யூதர்கள் கூட சொல்லும்போது சொன்னார்கள், இவ்வளவா இந்த குடும்பத்தை நேசிக்கிறாரே, குருடனுக்கு பார்வை கொடுத்தவர், லாசரை மறிக்காமல் செய்திருக்க கூடாதுன்னு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டவர்கள் எல்லாவற்றும் மத்தியில் பெருமாளே கூனி குறுகி போய் வெட்கப்பட்ட நிலைமையில் இருந்ததான மாத்தாள் மரியாதை அந்த இடத்துல பார்க்கிறோம். மரித்தவர் லாசர் உயிரோடு எழுப்பி பிரியமானே வெட்கத்துக்கு பல இடத்தினான பலனை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியோட வாழ்க்கையில் உண்டாக்கினார். அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையும் கூட அவர் சொல்லும்போது சொல்லுவார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. அவரை நேசிக்கிற, அவரை அண்டிக் கொள்ளுகிற, அவர் நோக்கி கூப்பிடுகிற, அவரை நம்புகிற பிறட வாழ்க்கையில் பிரிவார்களே எந்த ஒரு காரியத்திலும் நாம் வெட்கப்பட்டு போக ஆண்டவர் ஒருபோதும் அனுமதிக்கிறவரே இல்லை. அதான் சொல்லுகிறார், வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். இந்த மத்தியான வேளையிலும் கூட அருமையான சகோதர சகோதரி, நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், ஒரு வேளை பிரிவார்களே எங்களும் கூட
அப்படிப்பட்டதா ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கலாம். மற்றவர்களை அற்பமாக எண்ணப்பட்ட சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கலாம். வெக்கப்பட்டு போய்விட போன்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனமே நீ ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதே இல்லை. ஒரு வெக்கத்துக்கு பதிலாக 2 தரையான பலன் வரும். அநேக தடையில் அறிவார சௌராசுரி அநேக காரியங்கள் தாமதமான வேளையில ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் பிறவளை காத்திருக்கும் போது அநேக காரியங்கள் தாமதமாகும் போது நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். அருமையான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில தாமதம் என்பது இல்லை என்று அர்த்தமே இல்லை. தாமதம் என்பது இல்லை என்று அர்த்தம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு மகிமையான மேன்மையான உச்சிதமான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிட போட கத்தமாக இருக்கிறது. 4 நாட்கள் தாமதமாக வந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முடிந்து போன அந்த காரியத்துக்கு பிரிவார்கள். எல்லாரும் நினைத்தார்கள் லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த அளவுதான் இல்லை, புதிய ஒரு ஆரம்பத்தை கதை உண்டாக்கினார். ஆண்டவர் இயேசு இடத்திலுமாய் மரித்து போற லாசரு உயிரோடு எழுப்பி யூதர்களுக்கு முன்பாக வெக்கப்பட்டு போய் இருந்ததாலும் பார்த்தால் மனித வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷமும் களிப்பும் கழிவுகள் உண்டாயிருக்கத்தக்கதாக உயிர்த்தெழுந்த லாசரு நிமித்தமாய் அநேக யூதர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைக்கத்தக்கதாக அந்த இடத்திலுமாய் அவருடைய வெக்கப்பட்டு போகாதபடி அதை காத்துக்கொண்டார். வெக்கத்துக்கு பல இடத்தினான பல வாழ்க்கையில் கடந்து வந்தது. உங்களோட வாழ்க்கையின் கூட அருமையான சகோதரரே, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து துக்கத்தோடு கூட கலக்கத்தோடு கூட இது எப்படி ஆகுமோ என்ற சூழ்நிலையில இருந்து கொண்டு இருப்பதனால் இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை, மகளே நீ பயப்படாதே, மகனே நீ பயப்படாதே, வெக்கப்பட்டு போவதே இல்லை. என்னுடைய ஜனம் என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்னுடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதே இல்லை. வெட்கத்துக்கு பதிலாக அவருடைய வாழ்க்கையில 2 தினான பலன் வரும். எத்தனை பிரச்சனை இருந்து பரவாயில்லை. யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் 25 வருடங்கள் ஆண்டவருக்காக காத்திருந்தார். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து சூழ்நிலைகள் மாறுபட்ட வேளையிலும் கூட சரீரம் செத்து போற நிலைமையிலும் சாராளுடைய கற்பனை செத்து போற நிலைமையில் நிச்சயமாக தேவன் சொன்னதை செய்வார்னு சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருந்த ஆபிரகாமோட வாழ்க்கையில் பிறவர்களே, காத்திருக்கிறது நன்மையாக முடிய பண்ணுகிறவர், ஆசீர்வாதம் ஈசாக்கை கொடுத்து ஆசீர்வதித்தவர். அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய பிரச்சனை எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கால தாமதமாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். உங்களுடைய காத்திருக்கிறது நன்மையாக முடிய பண்ணுவார். நீங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. எந்த இடத்துல குறுகி போய் நின்று கொண்டிருக்கிறீங்களோ அதே இடத்துல அதே ஜனங்களுக்கு முன்பாக உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். உங்களுடைய தலையை நிமிர பண்ணுவார். அற்புதம் செய்து உங்களை மகள பண்ணுவார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒருவரும் வெக்கப்பட்டு போய் சொல்லப்பட்ட பிறகு பிறவர்களே, ஓ நான் கத்தரனை காத்திருக்க வெக்கப்பட்டு போற வாக்கின்படி பிறவர்களே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகிற வாக்கின்படி அருமையான தேவ ஜனமே, அவருடைய ஜனங்கள் அவருக்கு காத்திருக்கிறவர்கள் அவருடைய விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதே இல்லை. நீங்க வெக்கப்பட்டு போவதே இல்லை. நீங்க எதிர்பார்க்க காரியத்தில் நன்மை செய்து மகள பண்ணுவார். உடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். கண்ணீர்களை கழிப்பாக மாற்றுவார். விதாதிப்படைகளை மாற்றுவார். இந்த மத்தியான வேளையில் கூட அருமையான நீங்க யாராக இருந்தாலும் எந்த இடத்துல எந்த தேசத்தில் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இயேசுவின் நாமத்தில் உடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே, இன்றைக்கும் கூட தேவரீர் இந்த அற்புதத்தின் நிகழ்ச்சியை பார்த்து கொண்ட பிள்ளையோட வாழ்க்கையிலே ஆண்டவரே என்ன காரியங்கள் என்ன வேண்டுதல் என்ன விண்ணப்பங்கள் எதற்காக ஆண்டவரே உண்மை நோக்கி கூப்பிடார்களோ உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ ஒவ்வொரு காரியங்களிலும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு அற்புதம் நடப்பதாக. முடியாதவர்களை முடிய பண்ணுவீராக. காத்திருக்கிறதை நன்மையாய் முடிய பண்ணுவீராக. சிறையிருப்புகள் மாற்றப்படுவதாக. நிந்தைகள் புரட்டப்படுவதாக. ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் சுகம் பலம் ஆரோக்கியம் இயேசுவின் நாமத்தில் உண்டாயிருப்பதாக. கர்த்தர் அப்படி செய்து மகள பண்ணுவீராக. ஒரு காலம் ஆண்டவர் பிள்ளைகளை வாக்கு சொல்லுகிறபடி என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கத்துக்கு பதிலாக 2 தினான பலன் பெற வாக்கின்படி ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் 2 தினான பலன் இயேசுவின் நாமத்தில் உண்டாயிருப்பதாக. நீண்ட நாள் காத்திருந்த உடங்கள் விளைவிக்க வேண்டும். விரும்பி வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கிற வாக்கின்படி ஆண்டவரே அந்த விரும்புகிற நன்மை விரும்புகிற ஆசீர்வாதமான விரும்புகிற ஆரோக்கியம் ஆண்டவரே சகல காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நன்மை உண்டாயிருப்பதாக. சுகபலன் உண்டாயிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவர் தழும்புள்ள ஆணிக்கடாவிய கரம் ஒவ்வொருவரும் வைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வைக்கப்படுவதாக. சர்வ பலவீனங்கள் விலகுவதாக. வியாதி படைகள் மாற்றப்படுவதாக. கண்ணீர்கள் கழிப்பாக மாற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வழி இல்லாத இடங்களில் புதிய வழிகள் திறக்கப்படுவதாக. அடைபட்டுகிற வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக.
சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஆண்டவரே, ஆண்டவரே சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் ஆண்டவரே. ஓ இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர். இயேசுவின் நாமத்தில் வாழ்க்கையில காணப்படுற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி ஆண்டவரே சந்தோஷம், சமாதானம், நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு வாழ்க்கையில உண்டாயிருப்பதாக. கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக, வேதனைகள் மாறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே அப்படி செய்கிறபடி அளவு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.